நேற்றைய தினம் கூட உங்களுக்கு தெரியும். நீங்க நியூஸ் 7 விவாத கலந்து கொண்ட போது கூட உங்கள சரியா கூட பேச விடாத ஒரு சூழல் கூட இருந்தது. எப்படி பார்க்கலாம் அந்த 2 சம்பவத்தையும்? அதாவது தொலைக்காட்சிகள் சில டைம்ல ஆர்வக்கோளாறாக ஆர்வக்கோளாறுன்னு சொல்லவில்ல. ஆர்வ மிகுதியால நினைத்துக் கொள்வோமே, நல்லெண்ணம் கொள்கிறோம். நம்மை போன்றவர்கள் அந்த பேனல்ல உட்காரும்போது நிறைய கேள்விகளை கேட்டால் நிறைய தகவல்கள் வரும் என்ற அடிப்படையில அவங்க அடுக்கடுக்கான கேள்விகளை தொடுக்கிறார்கள். கேள்விகளை தொடுக்கும் போது நமக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை தர வேண்டும். இப்ப கேள்வியில நீங்க இப்ப அடிக்கடி போய் நான் பேசுறேன், நீங்க கேள்வி கேட்கறீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு தந்தால்தான் நான் என்ன உங்க கேள்வியை உள்வாங்கி நான் பதில் சொல்றது என்னங்கிறது அடுத்து நீங்க கேள்வி கேட்க முடியும். முதல் கேள்வியை கேட்டு விட்டு நான் அடுத்த பதில் சொல்ல முன்னாடி நீங்க 2வது கேள்வி கேட்டீங்கன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் பேசக்கூடிய எனக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கக்கூடிய உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு எந்த விதமான அந்த மெசேஜ் போய் சேராது. அப்ப என்ன செய்ய வேண்டும், எங்களெல்லாம் உட்கார வச்சோன்னா ஒரு 50 கேள்வி 100 கேள்வி நீங்க அடிக்கிட்டீங்கன்னு வைங்க, நாங்க நோட்ஸ் எழுதிக்கிறோம். வெளியில போய் யூடியூப்ல போய் இப்படி பேச வேண்டியதுதான். அப்ப நெறியாளர்களுக்கு நம்ம அது நேரம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அது உங்களை போன்ற இப்ப நீங்க ஓப்பனா கேட்கறீங்க. நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க. நீங்கள் உட்காரக்கூடிய டிவி விவாதங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா நெறியாளர்களை உங்களை பேச வைக்கிறதே கிடையாது. நீங்க ஆதாரத்தோட போறீங்க, தரவுகளோட போறீங்க, நெருக்கடியில தான் பேசுறீங்க, நேர நெருக்கடியில பேசுறீங்க. அப்படிப்பட்ட டிவில என்ன கூப்பிடுறாங்க. நம்மளை யார் அழைக்கிறார்களோ அதை நம்ம போக முடியும். இப்போ யூடியூப்ல விலாவரியா நம்ம பேச முடியும், நேரம் எடுத்து பேசலாம். அங்க என்ன ஒரு டைம் ஸ்லாட்ல தான் சொல்ல முடியும். அதுல ஒரு 50 கேள்வி கேட்கறாங்க, 50 கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? நீங்க சொல்றது சரிதான், ஆனா அதுக்கு தெளிவா இதுல விளக்கம் கொடுத்துருவோம். மேட்டர் இல்ல. எங்களை போன்ற ஊடக விவாதங்கள்ல கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கடும் நெருக்கடி கேட்கதானே செய்வாங்க. இந்த கூட்டணி சிதறி விடாதா, இந்த கூட்டணி சலசலப்பு வந்து விடாதான்னு எதிர்பார்க்கக்கூடிய சக்திகள் எங்களை போய் ஆட்களை உட்காரும் போது லட்டுமா இந்த தூக்கி வைத்துக் கொண்டு எங்களை பேசவே விடாம, இதை கேட்டாலும் பதில் சொல்லிடுவோம். அவங்க டேட்டா விட டேட்டா கொடுப்போம். அதுல கூட பேச விடாமல் ஆக்கிட்டோம்னா வேற மாதிரி பிக்சரை கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சில தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் கையாண்டார்கள். பணங்காட்டுனர் இந்த சலசலப்புகளை அஞ்சாது. நல்ல ஊடகங்கள், நேர்மையான ஊடகங்களும் இருக்கு. நம்மளை அழைத்து கண்ணியப்படுத்தி நமக்கு கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைத்து அதை சரி என்ன சொல்லுகிறார்கள், விமர்சனங்கள் அரசியல் விமர்சனம் தான் எதை முன்வைக்கிறாங்கன்னு அந்த கருத்தை வெளியே கொண்டு போகக்கூடிய ஊடகங்களும் இருக்கிறது. அப்ப நம்ம நடுநிலையான பாகம் தான் நாம் பார்க்கிறோம்.